அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்து தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். சிம்ம ராசி நேயர்களே வணக்கம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது? சிம்மம் அப்படின்னாலே காட்டுக்கு ராஜா, வீட்டுக்கும் ராஜா. நம்ம தான் எந்த இடத்துல போனாலும் தலைமை இருக்கணும். சூரியனை அதிதேவதையாக ராசிநாதனாக கொண்ட ராசி. சூரியன் நவகிரகங்களின் தலைவர். பெரும்பாலும் அரசின் உயர் உத்தியோக பதவியில் இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசியாவோ சிம்ம லக்னமாவோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க. குறைந்தபட்சம் 70% பேர் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, சூரியனுடைய நட்சத்திரம் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. அந்த சிம்மம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு ராசி. ஜோதிட முறையே பண்டைய காலத்தில் பூமியை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருந்தாலும் தற்கால ஜோதிட முறைகள் அனைத்துமே சூரியனை மையமாக வைத்து சூரியனுடைய மையப்புள்ளியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிரகங்கள் இருந்து எவ்வளவு அருகில் பயணம் செய்து எவ்வளவு சுற்றுவட்ட பாதையில் எங்கே வக்ரமடைந்து நற்பலனை செய்ய போகிறார், தீய பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிற முறைக்கு மாறி பல நெடுங்காலங்கள் ஆகிவிட்டது. அப்ப அந்த சூரியனை மையமாக வைத்து பலன்களை சொல்லுகின்ற பொழுது ராஜகிரகமான சிம்ம ராசி நேயர்களுக்கு மிக நற்பலன்களை இந்த குரு பயிற்சி செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்க முழுமையா நல்லதை மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடாது. அதை அனைத்து நேயர்களும் மனதில் வைத்துக் கொள்ளணும். என்னப்பா நீங்க எல்லாமே சூப்பர் சிறப்பு அப்படின்னு தான் சொல்றீங்க, அப்படிலாம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு புலம்பக்கூடாது. 9 கிரகங்களுமே வேலை செய்யும். ராகுவும் வேலை செய்யும், கேதுவும் வேலை செய்யும், புதன் வேலை செய்யும், எல்லா கிரகங்களுமே வேலை செய்யும். அப்போது நம்மளுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் சொல்றதால நான் குரு உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு வர போறாங்க, 10ல் இருந்து உங்கள் பதவியை பறித்த குரு 11ஆம் இடத்திற்கு உங்களுக்கு யோக குருவாக, லாப குருவாக மாறப்போகிறார். அது குரு பயிற்சியின் பலன். ஆனால் உங்களுடைய ராசியை சனியும் ராகுவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. சனி, ராகு இது ரெண்டுமே எதிர்மறை கிரகங்கள். உங்களுடைய எண்ணத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த பின்னோக்கி இழுக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் என்னதான் நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட அடுத்த சில வினாடிகளிலேயே உங்களுடைய எண்ணத்தை பின்னோக்கி இழுத்து எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக தந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிக்க உங்களுடைய மனோபலத்தை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும்.
உங்கள் மனதுக்கு பிடித்த நபரோடு உங்களுடைய உபரியான நேரத்தை நீங்க செலவிடணும். உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி இடங்களுக்கு அதிகமா நீங்க போய் வரணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கூடிய இந்த கண்டக சனியால் வரக்கூடிய தீய பலன்களும், உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ராசிக்குள் இருக்கின்ற கேதுவின் தொல்லையும், உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற ராகுவின் தொல்லையிலிருந்தும் நீங்கள் மீண்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான விஷயங்கள். சரி, இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறார்? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், வெற்றியை தரக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3ஐ குரு பார்ப்பது இளைய சகோதரர்களால் லாபத்தை தரும், சிறு பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும், காது, பல், மூக்கு இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் அப்படிங்கிறது உங்களுடைய 5ஆம் பார்வையாக இந்த குருவின் பார்வையால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5 அப்படிங்கிறது பாட்டனாருடைய சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய பாட்டனாருடைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குலதெய்வ வழிபாடு மேன்மை அடையும், குழந்தை செல்வம் வேண்டும் என்று திருமணமாகி 2 ஆண்டு ஆகிவிட்டது, 3 ஆண்டு ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் வெகு சிறப்பாக அமையப் போகிறது. அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண உறவு. இது 7இல் சனி ராகு இருக்கிறது. 7இல் சனி ராகு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். காதல் திருமணம் செய்ய காத்திருப்பவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். இல்லைங்க, நான் அப்பதான் முதல் திருமணம் தான், எனக்கு வயசு 27 28 இப்படிதான் ஆகுது அப்படிங்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறவை தாண்டி அந்நிய உறவில் திருமண உறவுகள் ஏற்படும். இவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை தற்சமண்டக்கூடிய கிரகம் படி அவங்களுக்கு நேர் உறவுகளால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சொந்த அத்தை மகள், சொந்த மாமகள் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்த உறவு, அடுத்த ஒன்று விட்ட அத்தை மகள், ஒன்று விட்ட மாமகள், அந்நிய உறவு, வெளி உறவு, புதிய சொந்தங்கள், இது மூலமாக திருமண பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் நிறைய கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இந்த சிம்ம ராசிக்காரங்க எதில் கவனமா இருக்கணும்? கூட்டு தொழில், கூட்டாளி, இது சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். வெளிநாடுக்கு ஏற்கனவே பணம் கட்டி நான் ஏமாந்து போயிட்டேங்க, என்னால் போக முடியல, இப்ப போக முடியுமா அப்படிங்கிறவர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் 2025 மே மாதம் முதல் 2026 மே மாதம் வரை இருக்கக்கூடிய காலங்கள் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பான வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மாதம் ஒரு தடவை வரவு செலவு கணக்கு என்றால் கட்டாயம் மாதம் ஒரு தடவை வரவு செலவு கணக்கை பார்த்துடணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கு என்றால் கட்டாயமாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கை பார்த்துடணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கட்டாயம் அந்த கூட்டு தொழில் பிரியும், கூட்டு தொழில லாஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களும் ஏற்படும். மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. சரி, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஒரே மாதிரியான பலன் நடக்குமா, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான பலன் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, மகம் கேதுவினுடைய நட்சத்திரம், கேது வழக்கு, வைத்தியம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. மருத்துவம் சார்ந்த துறை படிப்பு படிக்கின்ற மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ படிப்பில் வெற்றி பெறுவார்கள். ஏதேனும் நீட் தேர்வு எழுத முயற்சி செய்து கொண்டிருந்தால் கட்டாயம் நீட் தேர்வு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சி மூலமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்துவமான பலன்களை தருவதற்கு மிகச்சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஆடம்பர செலவுகளை தரக்கூடிய, ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப திருமண பந்தம், திருமண உறவு, திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக மிக விரைவாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண உறவு ஏற்படும். ஆடம்பரமான நகை சேர்க்கை ஏற்படும். தங்க விலை தான் ஏறிட்டு இருக்குன்னா நீங்க வெள்ளி நகை வாங்கலாம். சுக்கிரன் வெள்ளியை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்ப இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்த சிம்மராசிக்காரங்க வெள்ளி நகை, வெள்ளி ஆபரணங்கள், மனைவிக்கு கால் கொலுசு, குழந்தைகளுக்கு அருணாகயிறு, இந்த மாதிரி வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி நகைகள் வாங்கி தருவதற்கு மிகச் சிறப்பான செயல் விஷயங்களை செய்யும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அரசு வேலை, அரசு சம்பந்தமான உதவிகள், தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து நல்லபடியான நல்ல செயல், நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்னு. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. சிவன் தான் அதி தேவதை.
உங்கள் ஊருக்கு மிக அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் வில்வ இலையால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பான பலனை செய்ய போகிறது. இந்த குரு பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் 100% நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கிறது. இந்த சனியும் ராகும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பதால் தான் உங்களுக்கு கவனம் என்ற எச்சரிக்கை சொல்லப்பட்டதே தவிர குரு பயிற்சியை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நற்பலன் நல்ல யோகங்களை தரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. இது பொதுவான பலனை, இதுவே உங்களுக்கு முழுமையான பலன் கிடையாது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் சிறப்பாக நடக்கிறதா அப்படின்றதை பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தசா சம்பந்தமாகவும் புத்தி சம்பந்தமாகவும் இறை வழிபாடுகளையும் இறைவனையும் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை உருவாக்கும். அனைவரும் செய்யக்கூடிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து அந்த ஆலயத்தில் 24 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளைய நேரம் அமர்ந்திருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு நற்பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யும். நன்றி. சிம்மம் வெல்லும்.